வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஆஸ்திரேலியாவை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆஸ்திரேலியாவை 6 மாநிலங்களாவும் 10 பிரதேசங்களாவும் பிரிக்கிறாங்க. மேற்கு ஆஸ்திரேலியா, தெற்கு ஆஸ்திரேலியா, குயின்ஸ்லாந்து, நியூ சவுத் வேல்ஸ், விக்டோரியா, அதுக்கப்புறம் டாஸ்மேனியா. இது எல்லாம் 6 மாநிலங்கள். அதுக்கப்புறம் வட மாநிலம் போன்ற சின்ன சின்ன 10 பிரதேசங்கள் இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு இந்திய பெருங்கடல் இருக்கு. இந்த டாஸ்மேனியாவும் விக்டோரியாவும் பிரிக்கிறது பேஸ் ஸ்ட்ரைட் அப்படின்றது ஒரு சின்ன ஸ்ட்ரைட் இங்க இடத்துல இருக்கு. இது ஆரபுரா கடல் அப்படின்னு இங்க ஒண்ணு இருக்கு. இது கரீபியன் கடல். இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்க ஒரு மிகப்பெரிய பவளப்பாறை திட்டுகள் இருக்கு. உலகத்திலேயே மிக நீளமான பவளப்பாறை திட்டு அப்படின்றது இதுதான். இதுக்கு பேர் கிரேட் பேரியர் ரீஃப். இது ஆஸ்திரேலியால தான் இருக்கு. ஆஸ்திரேலியால 2 மிகப்பெரிய சிட்டிஸ் இருக்கு. ஒண்ணு சிட்னி, இன்னொன்னு மெல்பர்ன். ஆனா இதனுடைய தலைநகரம் பாத்தீங்க அப்படின்னா கேன்பரா. அது எங்க இருக்கு அப்படின்னா இதுதான். இந்த கேன்பரா அப்படின்றது சிட்னியையும் மெல்பர்னையும் விட ரொம்ப சின்ன நகரம் தான். இருந்தாலும் இதுதான் இதனுடைய தலைநகரம். ஆஸ்திரேலியாவை நம்ம நாடாவும் கணக்கிடலாம். இதை ஒரு கண்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆஸ்திரேலியா கண்டம் தான் இருக்கிறதுலயே ரொம்ப சின்ன கண்டம். இந்த ஆஸ்திரேலியா கண்டத்தை 2 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு ஆஸ்திரேலியா, இன்னொன்னு ஓசானியா. இந்த ஓசானியால பாத்தீங்க அப்படின்னா நிறைய குட்டி குட்டி தீவுகள் இருக்கும். ஏகப்பட்ட தீவுகள் இந்த ஓசானியால இருக்கும். இதை 3 விதமா பிரிக்கிறாங்க. ஒண்ணு பாலினேசியா, இன்னொன்னு மாலினேசியா, இன்னொன்னு மைக்ரோனேசியா. சோ இந்த 3 தான் பிரிக்கிறாங்க. நம்ம இப்ப பார்க்க போறது ஆஸ்திரேலியா மட்டும்தான். இதுதான் ஆஸ்திரேலியாவுடைய பிளாக். இந்த ஆஸ்திரேலியாவோட பிளாக்ல பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த பிரிட்டிஷ் என்சைன் இருக்கும். பிரிட்டிஷ் ரூல் பண்ண சில கண்ட்ரிஸ் அவங்களுடைய பிளாக்ல இந்த மாதிரி பிரிட்டிஷ் சிம்பிள் இந்த கிராஸ் சிம்பிள் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதுல 6 ஸ்டார் இருக்கு. ஒண்ணு ரொம்ப சின்னது இருக்கு. இன்னொன்னு 4 மீடியம் இருக்கு. அப்புறம் ஒரு பெரிய ஸ்டார் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னாக்க 7 இந்த மாதிரி இருக்கும். அந்த ஸ்டார்லயே 7 இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா 6 ஸ்டேட்ஸையும் 1 டெரிட்டோரிஸையும் குறிக்கிறதுக்காக இந்த மாதிரி 7 ஸ்பைக்ஸ் வச்சு ஸ்டார் வச்சிருக்காங்க. இதுல மட்டும் 5 ஸ்டார் தான் இருக்கும். ஆஸ்திரேலியாவில் யூஸ் பண்ற கரன்சி பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் டாலர்ஸ். இதுதான் அந்த ஆஸ்திரேலியன் டாலர்ஸ். ஆஸ்திரேலியாவில் அவங்க யூஸ் பண்ற தேசிய மொழி ஆங்கிலம். ஆட்சி மொழி அப்படின்னு அவங்களுக்கு எதுவும் கிடையாது. ஆஸ்திரேலியாவுடைய தேசிய விலங்கு கங்காரு, தேசிய மலர் கோல்டன் வாட்டர், தேசிய பறவை ஈமு. இதுதான் ஆஸ்திரேலியாவுடைய சின்னம். இந்த சின்னத்துல ஒரு சைடு பாத்தீங்க அப்படின்னா தேசிய விலங்கான கங்காரு இருக்கு. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா தேசிய பறவையான ஈமு இருக்கு. இது காமன்வெல்த் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியாவுடைய தேசிய கொடியில இருந்துச்சு இல்லையா ஸ்டாரு, அந்த ஸ்டார் தான் 7 பாயிண்ட் இருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆஸ்திரேலியாவுடைய மாநிலங்கள் 6 இருந்துச்சு இல்லையா. சோ ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாநிலத்தை குறிக்கும். இங்க இருக்க பூ இருக்கு இல்லையா, இது தேசிய மலர் நம்ம பார்த்தோம் இல்லையா கோல்டன் வாட்டர், அதுதான் இது. ஆஸ்திரேலியால ஓடக்கூடிய மிக நீளமான ஆறு ரிவர் முர்ரே. இதனுடைய லென்த் பாத்தீங்க அப்படின்னா 2508 கிலோமீட்டர். இது எங்க ஓடுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நியூ சவுத் வேல்லையும் தெற்கு ஆஸ்திரேலியாவிலையும் இந்த ரிவர் ஓடுது. 2வது மிக நீளமான ரிவர் டார்லிங். இது எங்க ஓடுதுன்னா நியூ சவுத் வேல்ல ஓடுது. இதனுடைய லென்த் 1545. ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய மிக உயரமான மலைச்சிகரம் எது அப்படின்னா மவுண்ட் காஸ்வாஸ்கோ. இது ஆஸ்திரேலியாவுக்கு மட்டும்தான், ஆஸ்திரேலியா கண்டத்துக்கு கிடையாது. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு மலை அப்படின்னா இந்த உலுரு மலை. இதை அயர்சு பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரே ஒரு கல்லால ஆனது. அதுதான் அதனுடைய சிறப்பு. இது 2019 வரைக்கும் இந்த மலை மேல ஏறலாம் அப்படின்னு அலௌட் இருந்தது. இப்ப அந்த மலை மேல ஏறுறத தடை பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியா விளையாட்டுன்னு பார்த்தா கிரிக்கெட் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் ரூல்ஸ் பேஸ் பண்ணா ஃபுட்பால் ரொம்ப ஃபேமஸ். ஆஸ்திரேலியன் ரக்பியும் ஃபேமஸ். ஆஸ்திரேலியாவுல கங்காருகளின் எண்ணிக்கை ரொம்ப அதிகம். இங்க இருக்க மக்கள் தொகை மொத்தம் 26 மில்லியன் தான். ஆனா இங்க இருக்க கங்காருவனுடைய எண்ணிக்கை 50 மில்லியன். சோ மக்கள் இருக்கிறத விட இங்க வாழ்ற கங்காருகள் தான் ரொம்ப அதிகம். கங்காரு தவிர அங்க நிறைய கால்நடைகளும் இருக்கு. ஏன் அப்படின்னாக்க ஆஸ்திரேலியாவுல பெரும் பகுதி பாலைவனம் அப்படின்றதுனால அங்க நிறைய கால்நடைகள் வளர்க்கப்படுது. அதுக்கப்புறம் இங்க கோலா இருக்கு இல்லையா, அதுவும் இங்க நிறையவே காணப்படுது. இங்க ஈமு கோழிகள் ரொம்ப அதிகம். அதுக்கப்புறம் குக்குபரா அப்படின்ற ஒரு பறவை இங்க ரொம்ப ஃபேமஸ். இது கூவும்போது மனிதர்கள் எப்படி சிரிப்போமோ அதே மாதிரியே இருக்கும். உலகத்திலேயே மிக நீளமான பவளப்பாறை திட்டுகள் ஆஸ்திரேலியாவில தான் இருக்கு. இதுக்கு பேர் தி கிரேட் பேரியர் ரீஃப்.
இத வந்து மக்கள் வந்து விசிட் பண்றதுக்கு வேற வேற கண்ட்ரில இருந்து ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 2 மில்லியன் பீப்புளுக்கு மேல வந்து வர்றாங்க. இதுல இருந்து அரசாங்கத்துக்கு கிடைக்கிற வருமானம் மட்டும் $6 பில்லியன். இது மொத்தம் வந்து 3,48,000 கிலோமீட்டர் ஸ்கொயர் வரைக்கும் இருக்கு. இங்க கிட்டத்தட்ட 3000 கோரல் ரீஃபும், இங்க கிட்டத்தட்ட 900 சின்ன சின்ன தீவுகள் இருக்கு. இங்க நிறைய பாலைவனங்கள் காணப்படுது. அதுல மிகப்பெரிய பாலைவனம் அப்படின்னா இந்த கிரேட் விக்டோரியா டெசர்ட் தான். இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா தெற்கு மற்றும் மேற்கு ஆஸ்திரேலியாவுல வந்து இருக்கு. இது மொத்த பரப்பளவு வந்து கிட்டத்தட்ட 4,22,000 கிலோமீட்டர் ஸ்கொயர். ஆஸ்திரேலியாவுல நிறைய மக்கள் வந்து கலந்துதான் வந்து வாழ்றாங்க. அங்க ஃபேமஸான ஃபுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மீட் பை, அதுக்கப்புறம் வந்து ஃபாவ்லோவாஸ் அப்படின்னு ஒண்ணு, லாமிங்டன் அப்படின்ற ஒரு ஃபுட்டு, வெஜிமைட்டு, சிக்கோ ரோல், இது எல்லாமே வந்து அங்க ஃபேமஸ். ஆஸ்திரேலியா அப்படின்னாவே நமக்கு நினைவுக்கு வர்றது வந்து ஆஸ்திரேலியா துறைமுகத்துல இருக்க இந்த சிட்னி ஓப்ரா ஹவுஸ் தான். சிட்னி வந்து நியூ சவுத் வேலோட கேபிட்டல். இந்த சிட்னில தான் வந்து இந்த ஓப்ரா ஹவுஸ் இருக்கு. இந்த ஓப்ரா ஹவுஸ் வந்து டாப் 20ல வந்து உலக அதிசயங்கள்ல வந்து 2007ல வந்து தேர்வு செய்யப்பட்டுச்சு. இந்த ஓப்ரா ஹவுஸ்ல வந்து டிராமா, அதுக்கப்புறம் டான்ஸ், கான்சர்ட், இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து இங்க நடக்கும். நமக்கு வந்து குளிர்காலம் வந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி இப்ப இருக்கும். ஆனா கோடை காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மே, ஜூன், ஜூலை இந்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து இந்த சென்டர்ல இருக்க பூமத்திய ரேகை இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம மேல வந்து இருக்கோம். சோ பூமத்திய ரேகைக்கு கீழே இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப ஆஸ்திரேலியா வந்து பூமத்திய ரேகைக்கு கீழே இருக்கு. இங்க இருந்துச்சுன்னா இவங்களுக்கு வந்து மே, ஜூன், ஜூலை எல்லாமே வந்து குளிர்காலமா இருக்கும். ஆனா டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கோடை காலமா இருக்கும். அதாவது நமக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஆஸ்திரேலியாவுடைய மக்கள் தொகை வந்து 26 மில்லியன். மோஸ்ட்லி அவங்க சிட்னி, மெல்போர்ன், பெர்த், அதுக்கப்புறம் வந்து கேன்பரா இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து நிறைய மக்கள் வசிக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவுல ஆஸ்திரேலிய பழங்குடியினர்கள் கிட்டத்தட்ட 43,000ல இருந்து 48,000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே வந்து ஆஸ்திரேலியாவுல இருந்திருக்காங்க. இவங்களுக்குரிய விளையாட்டுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமரங், ஸ்விம்மிங், ரக்பி விளையாட்டு, இந்த விளையாட்டுகள்லாம் வந்து இவங்க வந்து விளையாண்டுருக்காங்க. இவங்களுடைய ஆர்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு. இவங்க வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து குகையில வந்து கல்லுல எல்லாம் வந்து ஆர்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் துணிகளை வச்செல்லாம் வந்து ஆர்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து இவங்களுக்குன்னு ஒரு ஃபிளாக் வந்து முன்னாடி இருந்தே வந்து யூஸ் பண்ணி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து டிஜெரிடு அப்படின்னு ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. 1600கள்ல டச்சுக்காரர்கள் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வர்றாங்க. ஆனா அவங்க செட்டில் ஆகணும்னு நினைக்கல. அவங்க வந்து திரும்பி போயிடுறாங்க. 1770ல வந்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஜேம்ஸ் குக் அப்படின்றவர் வந்து நியூ சவுத் வேலுக்கு வர்றாரு. அவர்தான் வந்து நியூ சவுத் வேல்ஸ் அப்படின்ற பேரையே வைக்கிறாரு. அங்க வந்து இருந்துட்டு என்ன பண்றாங்கன்னா இங்கிலாந்துல தண்டனைக்குரியவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக இங்க வந்து சிறைச்சாலை எல்லாம் கட்டிட்டு அவங்கள கொண்டு வந்து இங்க வந்து விட்டுறாங்க. 1970களிலேயே வந்து தமிழர்கள் வந்து குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வரைக்கும் அப்ப இருந்திருக்காங்க. இப்ப வந்து கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு மேலேயே வந்து தமிழர்கள் வந்து அங்க வந்து வசிக்கிறதா சொல்லப்படுது. மோஸ்ட்லி தமிழர்கள் வந்து நியூ சவுத் வேல்ஸ் பகுதியில தான் வந்து இருக்கிறாங்க. சோ ஆஸ்திரேலியாவை பத்தி ரொம்ப முக்கியமான டாபிக் எல்லாமே வந்து கவர் பண்ணியாச்சு. ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நிறைய ஆறுகள் பேரு வந்து சொல்லல. அதுக்கப்புறம் பாலைவனங்கள் பேரு கூட சொல்லல. முக்கியமான இடங்கள் கொஞ்சம் வந்து சொல்லல. இதெல்லாம் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அதையும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.